ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பை கேமிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா விளையாட போகிறோம். இப்போ நம்ம எது வரை விளாண்டோமோ அது வரை தான் விளாட போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளது தான் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மேப்பை பேக் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டு முடித்தோமோ அந்த பார்ட் அந்த இடத்துலையே முடிச்சிட்டாங்க. இப்போ டக்குன்னு மேலே ஏறி போனோம். என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆள் கொடுத்தா கீழே இறங்கணுமா? ஓகே, கீழெலாம் இறங்கி பார்க்க வேணாம், டக்குன்னு போகணும். ஓ, இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ஏறினு சொல்லிட்டுருக்கேன். இந்த பக்கம் போய் இன்னும் ஆடுது. சரி, இந்த பக்கம் வந்து இறங்கிடணும். டக்குன்னு மேலே ஏறி தூக்கி போகணும். டக்குன்னு அவ்வளோதான். ஆளுங்க வந்துட்டானோ அடிச்சு கிராட்டோஸோட வேலையை காட்ட வேண்டியதான். அப்படி சொல்லணும் நல்லா 3-4 பேரும் பறக்க சொல்லணும். நல்லா சீக்கிரம் எடுக்கணும். அடிக்கிறாங்க, டக்குன்னு முடிக்கணும். அவ்வளோதான், தூக்கி அப்படி சொல்லணும். இப்படி தான் அடிக்கணும். இன்னும் ஒரு அப்படி சொல்கிறது இங்கே 2 பேர் தெரியும். இன்னும் சாவில் பார்த்துக்கிட்டே இருக்கானோ. அவ்வளோதான், சொருன்னு சொல்லி மொத்தத்தையும் முடிக்கணுங்க. இப்போதான் அவன் தான் முடிக்கிட்டான். தூக்கி நெஞ்சிலே சொல்லி முடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டே அடிக்கிறானு யார். அவ்வளோதான், தூக்கி ஒரு சொல்லிட்டுனா இவன் காலின்னு நினைக்கிறான். இல்லை, இவன் காலியோட இவன் காலி இல்லை, அவனும் காலி. சரி, இந்த டப்பா திறந்துக்கலாம். வாங்க மேலே ஏற ட்ரை பண்ணலாம். இன்னும் மேலே ஏற மாட்டேங்குது. டோருக்கு ஏதோ ஒன்று டோருக்கு வழியா கண்டுபிடிச்சேன். நான் இப்போ போக வேண்டியதான். இங்கே தான் குறுக்கு வழி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ ஏறுறது ஓ, மண்டபம் மாடி மான்ஸ்டர். ஸோ இதுதான் நம்மளுக்குள்ள ஒரு மெயின் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த இந்த ஆக்டோபஸ் இருக்க மாதிரி இப்போ இது மான்ஸ்டரு. என்னடா தண்ணியில் வந்துட்டேன். ஐயோ, தண்ணி வேறு. சரி, ஏறு நான் ஏறு. மான்ஸ்டர் கிராட்டோஸ் நடக்குது. அவ்வளோதான், போட்டாச்சு. அவன் வேற காற்றுல அடிக்கிறான், கிட்டக்க வரான். புட்டுது சும்மா இப்படி சொலட்டி அப்படி எனக்கு கொடுத்தா பறந்துட்டே அவன். ஐயோ, ஓ, என்னங்க அப்படி? ஐயோ, நல்ல வேலை. அந்த டிப் சொல்லிட்டு அடித்தாலும் டக்குன்னு அடிக்கணும், முடிக்கணும். ஐயோ, இவன் வேற இந்த சொல்லிட்டானே கத்திய கரெக்டாக கூட மொத்தமாக பாருங்க. ஐயோ, அவ்வளோதான், கரெக்டாக தூக்கி ஒரு சொல்லிட்டு தாங்க. இல்லையா, அது மறுபடியும் அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, என்னது தெரியாதமா அந்த பக்கம் போயிட்டேன். மாய பார்த்தாலே ஓகே, அதை முடிச்சுதான் போயிட்டு இந்த மாடுகளை அவன் முடிக்கணும். மாடு ஐயோ, எல்லாம் ப்ளோட்டு பிளாக்கை போட்டு இப்படி மேலே தூக்கி போடுவோன்னா என்ன மேலே இன்னும் ஓவே இல்லை. அப்படி போட்டு அப்படி தூக்கி தருவோன்னா மறுபடியும் காற்று அப்படி பாருங்க. இப்படி முடிய மாட்டேங்குது. காட்டி மண்டையில் காட்டிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ போட்டு துருகி வாய் மேலேயே தருவோன்னா சும்மா அழுத்தி வாய் கிழிக்கணும். காய் சும்மா உள்ளே விட்டுட்டாரு. அப்படி கையை தூக்கி வாய் விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறாரு. அவ்வளோதான், ஆளு காலி. நம்ம பாஸ் முடிச்சாச்சு. இந்த பாட்டோட பாஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த ரிவரை தள்ளிக்கலாம். இப்போ அவங்க சைடில் பாருங்கள், மேலே செல்லு ஓப்பன் ஆகுது. இப்படி தான் போகணும் நம்ம. அது காட்டுது அப்படியே. பொறுமையாக மேலே ஏறணும். தெரியாதாப்பா? ஓகே, எக்ஸூத்து கேப்பில் பிடிக்கணும். நம்ம பொறுமையாக அப்படியே நவுந்துக்கிட்டே போனால் வேலைக்கு ஆகாது. கிடுன்னு போக மாட்டான். என்ன பண்ணுறது காய்? என்ன இது திடீர்னு ஸ்பீடாப்பா? இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்து டக்குன்னு மேலே ஏறிட்டு
அப்படியே மேலே ஏறணுன்னா நம்ம பிளேஸுக்கு வந்துட்டோம்னு நினச்சா அதுதான் தப்பு. இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கம் போனால் ஏதோ ஒரு வழி வருது. இங்கே 4 பேர் சண்டை போடுறான்னா ஒன்று தூக்கி சொருவிட்டா காய்ச்சி 4 பேரையும் சொருவிட்டோன்னா முடிச்சுக்கலாம். 17 ஹிட்டு அவ்வளோதான். இவனை தூக்கி அவ்வளோவா 2 பேர் 2 பேருமே சாவலை. ஐயோ இப்போ ஒருத்தன் இருக்கான். அவனை பார்க்காம நான் ஏற போகிறேன். அடிக்கிறாங்களே திடீர்னு இந்த ஒருத்தவனை மட்டும் முடிச்சு ஏறணும் டக்குன்னு. அவ்வளோதான். இவனை தூக்கி அப்படி சொரவுனா இன்னும் சாவலையே. இன்னும் ஏன் சாக மாட்டான் அந்த ஒருத்தவன்? அவ்வளோதான், அவனும் காலி. டக்குன்னு இந்த பக்கம் வேலை இல்லை. இப்போ மேலே ஏறணும். கிட்டக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்பீடாக போகணும். இப்போ டக்குன்னு ஏறணும். மேலே ஏறிட்டான். கொடுத்த டப்பாத்துக்கு ஹெல்த் எடுத்துக்கலாம். ஹெல்த் எடுத்துக்கிட்டு டக்குன்னு இப்போ போக வேண்டியதான் மேலே. சைட்லலாம் எந்த வழியும் இல்லை, பார்த்தாச்சு. இந்த பக்கம் எந்த வழி இருக்கானா போக முடியாது. ஓகே, இது மேலே ஏறி டக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து மேலே ஏறுனா இந்த பக்கம் போகணும். அப்படியே நவுந்து வேறு போகணும். அது வேறு வேலை இருக்குது. இப்படி நவுந்துக்கணும். இப்படி நவுந்து வந்துட்டு பொறுமையாக ஏறணும். வேறு 7 கைப்புள்ள 7 கிராட்டோஸ். அவ்வளோதான், ஏறியாச்சு. என்ன ஏதோ கதை வருது. சரி காய்ஸ், படம் முடிச்சுட்டு வாங்க போய் அடிக்கலாம். எல்லை கொடுத்து படிக்கவே இல்லை. சரி, தூக்கி போட்டு எல்லாரையும் சொல்லுவணும். இப்போ 3 பேர் இருக்காங்க. அவன் 3 பேரையும் காலி பண்ணிட்டு ஒருத்தவன் காலி, இன்னும் 2 பேர். இவனும் காலி. இப்படி ஒருத்தவன் இவனையும் தூக்கி காற்று மேலேயே இப்படி சொருவணும். சொருவிட்ட தண்ணியில் விடுவாங்க. இந்த பக்கம் வந்தால் அந்த கதை எவனும் இல்லை. சரி, அந்த கதவை திறக்கணும். கொடுத்து அழுத்தி ஒவ்வொரு பெட்டுக்கு ஓப்பன் வருது. 7 நாள் கதவை தூக்கி மேலே போட்டுடுறான். இங்கே எதுவும் இல்லை. ஒரு கல் இருக்குது. கல்லை கொடுத்து தள்ளணுங்குது. கல்லை கொடுத்து தள்ளுனா அப்படியே தள்ளிகிட்டே வருது. ஸ்பீடாக வருது. இன்னும் இந்த பக்கம் தள்ளுமா ஸ்லோவாகிட்டு. ஐயா, இன்னும் 2 பேர் வேறு வரானோ. இது தூக்கி அப்படி போட்டுற வேண்டியதான். அடிக்கிறானோ. ஓரம் போட்டு டக்குன்னு போய் அவனை 2 பேரையும் முடிச்சு காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா காலி. ஒருத்தவனை சண்டையை விட்டு முடிச்சு இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே டப்பா இருக்குது. டப்பா பார்த்தாச்சு. சரி, டக்குன்னு போய் அவன் முடிக்கணும். அந்த ஒருத்தவனையும் அவனும் காலி. டக்குன்னு டப்பா வந்துக்கலாம். இன்னொரு கார்கனை கிடச்சிருக்கு. இந்த கார்கனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 தான் போயிட்டுருக்கு. இன்னும் நிறையா சாப்டர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து எவன்டா வரான்? ஏன்னா நீ எங்கேருந்து வர கூட அவ்வளோதான் காய்ச்சி. அவனும் காலி. பார்த்தீங்கன்னா அந்த என்னது அந்த கொடுத்து மறுபடியும் அந்த இதுக்கு கல் அனுப்பிக்கலாம். கல்லை வச்சு அந்த இடத்துல வச்சுட்டா முடிஞ்சுது. இதோட ஒரு படம் ஓடுது. டக்குன்னு அந்த கயிறை பிடிச்சி ஏறணும். சுற்றுது. எக்ஸ்ட்ரா கொடுத்து மேலே ஏறிட்டு அந்த பச்சை பாக்ஸ் திறக்கணும். இது திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஆளுங்க வரானோ தூக்கி அந்த கந்தலே விட்டு முடிக்கணும். இப்போ அவனோட எல்லாரையும் இந்த படியிலே வச்சு முடிச்சுட்டா 22 ஹிட்டு 24 25 26 நமக்கு 26 ஹிட்டு காய். 28 ஹிட்டோ 26 ஹிட்லாம் பெருசான்னு கேட்பீங்க. எனக்கு பெருசுக்கும் போய்க்கணும். இங்கே ஏதோ வழி மாதிரி இருக்குது. இல்லை, வழி இல்லை. டக்குன்னு போகணும். அதில் குதிச்சு எள்ளு கொடுத்தா சறுக்குன்னாங்க. ஓகே, எள்ளு கொடுத்தா சறுக்குது. சறுக்கிட்டே கீழே இறங்கினதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போகாமல் உள்ளே போகணும். கிடுன்னு உள்ளே போகாமல் இந்த பக்கம் போய் பார்ப்போமா? பாக்ஸ் இந்த பக்கம் ஒரு வழி போகுது. அங்கே பாக்ஸ் இருக்குது. சரி, பாக்ஸை எடுத்து திறந்துப்போம். இந்த 2 பாக்ஸையும். இன்னும் ஏதோ ஒரு பாக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த 2 பாக்ஸையும் திறந்தாச்சு. இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் பாக்ஸ் இல்லை. சரி, இந்த இடத்துல இப்படி போயிட்டு நேராக போனோன்னா
நம்ம சேர வேண்டிய இடம் வந்துடும். ஆனால் என்ன இடம் தெரில. அங்கே இன்னொரு செக் பாயிண்ட் இருக்குது. இதோட வீடியோ முடிய போகுது காய்ஸ். அவ்வளோதான், படமும் ஓடுது. A vestige of a long forgotten time. Erected before the rule of the Olympians, this temple was not placed here by mortal hands. Within its walls lay a passage to the domain of death. அவ்வளோதான் காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிய போகுது. இது உங்கள் ஜாய்பாய் கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டக்குன்னு இதை எடுத்துக்கலாம். அந்த ஏதோ வெள்ளை கலர் காட்டுது, அதுக்கு போகிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. இப்போ டக்குன்னு இந்த வீடியோ முடிக்கணும். ஏன்னா இது ஸ்டோரேஜ் வரை அதிகமாக போய்ட்டுருக்கு. இந்த ஓவை கொடுத்து முடிக்கலாம். இருந்தாலும் அந்த பக்கம் ஏதோ இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த டப்பா மட்டும் இருந்தால் திறந்துட்டு டக்குன்னு வெளில போகலாம் காய்ஸ். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வழி இருக்குது. உள்ள டப்பா எதாவது இருக்குமான்னு பார்த்தா அங்கே என்ன ஏதோ ஒரு கதவு இருக்குது. சரி, அந்த கதவு உள்ள டப்பா இருக்குன்னு நினச்சி டப்பா திறக்கலாம். கதவை திறந்தா ஒன்றுமே இல்லை. ஏதோ லிவர் இருக்குது, அந்த லிவரை திறக்கலாம். இப்போ டைம் இல்லை, வேறு எதுக்கு போய்டும். அதனால் செக் பாயிண்ட்டை கொடுத்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன அது ஒரு ஸ்டார்ட்டு பவர் அப்பு இதெல்லாம் இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. டக்குன்னு வந்துட்டு இப்போ டக்குன்னு செக் பாயிண்ட்டை கொடுத்து முடிக்கலாம். இதுதான் உங்கள் ஜாய்பாய் கேமிங். முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.